بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من صلى سجدتين لا يسهو فيهما غفر الله له ما تقدم من ذنبه أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் ஆரம்பத்தில் வாசித்த அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான்: கத் அஃப்லஹல் முஃமினூன், மோமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், எத்தகைய மோமின்கள் தங்களுடைய தொழுகையை இறையச்சத்தோடு நிறைவேற்றிய மோமின்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மோமின்களே, அல்லாஹ் இந்த வசனத்தில் இறையச்சத்துடன் தொழுகையை நிறைவேற்றியவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்ற அல்லாஹின் வாக்கு ஒரு பக்கம் மோமின்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை குறிப்பிடுகின்ற அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் ஒரு மோமினின் தொழுகை அது இறையச்சத்தோடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் அங்கே வலியுறுத்தப்படுகிறது. பொதுவாக எந்த ஒரு பொருளும் அது ஒரிஜினலாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அது மாதிரி அப்படின்னு சொன்னா அது டூப்ளிகேட், இரண்டாம் தரம், அது பிராண்டட் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒதுக்கப்படும். ஒரிஜினல் பொருட்களும் தரமான தயாரிப்புகளுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்டைரக்டாக சொல்வது, தொழுகையும் உங்களுடைய தொழுகை அது தரமுள்ள தொழுகையாக இருக்க வேண்டும். தரமுள்ள தொழுகை என்பது இறையச்சத்துடன் கூடிய தொழுகையாக இருக்க வேண்டும் என்பது அதன் பொருள். இது ஒன்று தொழுகையே இல்லாத நிலை, அல்லது தொழுகையில் பேணுதல் இல்லாத நிலை, இறையச்சம் இல்லாத நிலையை நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கின்றோம். அது பரிதாபத்திற்குரியது. அதிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பது பொருளாகும். தொழுகை நிறைவேற்றுங்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்தில் சொன்னாலும் அதற்கு போதுமான வார்த்தையான சொல்லு, நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் எங்கும் சொல்லவில்லை. அப்படி சொல்லவே இல்லை. மாறாக அதீமுஸ் ஸலா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், நாம் அதற்கு சிம்பிளான பொருள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அர்த்தம் சொல்வோம். அல்லது இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ அகாமுஸ் ஸலா, ஈமானும் சாலிஹான அமலும் செய்து தங்களது தொழுகையை நிறைவேற்றியவர்கள். அல்லதீன யுகீமூன ஸலா வ யூத்தூன ஸக்கா, தொழுகையை நிறைவேற்றியவர்கள், ஜகாத்தை கொடுத்தவர்கள். அங்கு தொழுகையை நிலைநிறுத்தியவர்கள் என்பதற்கு அல்லாஹ் கூறுகின்ற வார்த்தை இகாமத்து ஸலா என்ற வார்த்தை. இகாமத்து ஸலா, ஏன் வெறுமனே ஸலா என்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் சொல்லாமல் இகாமத்து ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை நிலைநிறுத்தினார்கள் அல்லது தொழுகையை நிலைநிறுத்துவார்கள்
இப்படியெல்லாம் அல்லாஹ் கூறுவதற்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்கின்ற பொழுது, முஃமின்களே, தொழுகையை நிலைநிறுத்துதல் என்பதற்கு பொருள் என்னவெனில் சொல்லுவாங்க, சரியாக தொழுங்கள், இன்னொன்று நிலையாக தொழுங்கள் என்று 2 அர்த்தங்கள் சொல்லப்படும். சரியாக தொழுங்கள், தொழுகையை சரியான உரிய விதத்தில் நிறைவேற்றுங்கள் என்பது ஒரு பொருளும், அந்த தொழுகையை முறையாக தொடர்ந்து நிறைவேற்றுங்கள் என்பது இன்னொரு பொருளுமாகும். உரிய முறையில் நிறைவேற்றுதல் என்பதற்கான விளக்கம் சொல்கின்றோம். அதேபோன்று உரிய முறையில் நிறைவேற்றினாலும் எப்பொழுதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தொழுவேன், அதற்கடுத்து 4 வக்துகள் லீவ் ஆகும், மறுநாள் தொழுவேன், அல்லது ஒரு நாள் தொழுவேன், 3 நாட்கள் லீவாக இருக்கும். இப்படி இல்லாமல் தொழுகை சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும், தொழுகை நிலையாக நிரந்தரமாக முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பொருள். சரியாக தொழுதல் என்பதனுடைய அர்த்தம் என்னவெனில் சொல்லுவாங்க, அதனுடைய தொழுகைக்கான விதிகளை, அதில் முதல் பொருள் தொழுகைக்கான விதிகளை பேணி தொழுதல். தொழுகைக்கான விதிகளை பேணி தொழுதல். தொழுகைக்கான விதிகள் என்பது வெறுமனே நாம் நினைத்தவுடன் தொழ முடியாது. புரிவதற்காக சொன்னார், ஒரு மோமின் தொழ வேண்டுமானால் அவர் சுத்தமாக இருக்க வேண்டும், அவர் ஒழுவோடு இருக்க வேண்டும். இல்ல நான் தொழுக நினைச்சிட்டேன் உடனே நான் தொழுகிறேன்னு தொழ முடியாது. அவர் தூய்மையாக இருக்க வேண்டும், சிறு பெரு தொடக்க வேண்டும். அவருடைய உடை சுத்தமாக இருக்க வேண்டும், உடையில நஜீஸ் இருக்கு தொழுக முடியாது. தொழுமிடம் சுத்தமாக இருக்க வேண்டும், நஜீஸ் இருக்கு தொழ முடியாது. அவருடைய அவுரத் மறைக்கப்பட வேண்டும், சரியான முறையில் ட்ரெஸ் இல்ல தொழுகை இல்லை. இன்னைக்கு நல்ல பிள்ளைங்களுடைய நிலைமை கூட சற்று வித்தியாசம். தொழுகையில நம்ம பார்க்கிறோம், பிள்ளைங்க பேண்ட் போட்டிருக்காங்க, பேண்ட் லோகிப்பா இருக்கும், டி ஷர்ட் மேலே ஏற்றி இருக்கும். அதனால முன்சப்பில் ஒருவர் தொழுதால், ஒரு வாலிபர் தொழுகிறார், பின்னால் நின்று நம்ம தொழுதா நம்ம தொழுக பாத்திலாகிற அளவுக்கு சூழல் இருக்கும். அவருடைய ட்ரெஸ் கோடு பத்தாது, அவருடைய பித்தட்டு தெரிகின்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆணுடைய மறைக்கப்பட வேண்டிய, கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய அளவு, குறைந்தபட்ச அளவு என்பது தொப்புளிலிருந்து முழங்கால் வரை. தொப்புளிலிருந்து முழங்கால் என்பது முற்பகுதி மட்டுமல்ல, அந்த தொப்புள் என்ற முழு வட்டம், அதுவும் அதிலிருந்து முழங்காலுடைய முழு வட்டம், இந்த இடைப்பட்ட பகுதி முழுமையாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்ப அவர் தொழுகிறாரு, இவருடைய பின்பகுதி தெரியுது அப்படின்னு சொன்னா, தொழுகையில் மறைக்கப்பட வேண்டிய அந்த தொப்புளை சுற்றியுள்ள அந்த ரவுண்ட் இருக்கணும்ல, அதை விட்டு கீழே இருக்கு. மறைக்கப்பட வேண்டிய பகுதி மறைக்கப்படல, மறைக்கப்பட வேண்டிய பகுதி மறைக்கப்படாமல் தொழுதால் அந்த தொழுகையே நிறைவேறாது. தொழுகையே நிறைவேறாது. இது தொழக்கூடிய பிள்ளைகளின் நிலை அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரெஸ்ஸா இருக்குன்னா, அப்ப வெளியில் இருக்கக்கூடிய மற்றவங்களை பத்தி நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு, என்ன சூழல் இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த சட்ட திட்டங்களை தொழணும்னு சொன்னா உடல் சுத்தமா இருக்கணும், உடை சுத்தமா இருக்கணும், இடமு சுத்தமா இருக்கணும், அவுரத் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் குறைந்தபட்சம் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இதெல்லாம் பார்க்கணும். இதுக்கு அடுத்து தொழுகணும் அப்படின்னு சொன்னா நியத் செஞ்சு தக்பீர் கட்டணும். நீ ஃபர்து தொழுகையா இருந்தா நின்றுதான் தொழுகணும், ஃபர்து தொழுகையா இருந்தா நின்றுதான் தொழ வேண்டும். இன்று உடல்நிலை சௌகரியம் இல்லாத சகோதரர்கள் உட்கார்ந்து தொழுகிறாங்க. உண்மையிலேயே முடியல அப்படின்னு சொன்னா அது பேச்சே இல்லை, அது நிர்பந்தம். ஆனால் நிற்பதற்கு சக்தி இருந்து உட்கார்ந்து தொழுதால், அது ஃபர்து தொழுகையாக இருந்தால் அந்த தொழுகையே நிறைவேற. தொழுகை கூட சுன்னத் மற்றும் நஃபிலான தொழுகையில் பிரச்சனை இல்லை. நிற்பதற்கு சக்தி இருந்து உட்கார்ந்து தொழுதாலும் நன்மை குறைவாக இருக்கும், தொழுகை நிறைவேறிவிடும். ஆனால் ஃபர்தான தொழுகை நிற்பதற்கு சக்தி இருந்து உட்கார்ந்து தொழப்படுமானால் அந்த தொழுகையே நிறைவேறாது. இன்னைக்கு அந்த நிலையில தான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு வெளியிலிருந்து யாரும் நம்மளை முடிவு செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய நிலை என்னவென்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஃபர்து கூட நின்று தொழ முடியுமா, நின்று தொழ முடியாதாங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும். அவரவர்கள் நாம் இதை முடிவு செய்ய வேண்டும். இதுல சில பிழைகள் ஏற்படுவதற்கான காரணம், அதற்காக இதை சொல்கிறேன். ஃபர்தான தொழுகையே நிற்பதற்கு சக்தி இருந்தால் உட்கார்ந்து தொழுதால் தொழுகை கூடாது என்று சட்டம் தெரியாததாக கூட இருக்கலாம்.
எனக்கு இல்ல சட்டம் தெரியாது, நான் எந்த தொழுகையும் எப்படி வேண்டுமானாலும் தொழுகலாம்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு கூட இருக்கலாம் அல்லவா? அதனாலதான் சொல்லுவாங்க, சரியாக தொழுதல் என்பதற்கு தொழுகையின் விதிகளை சட்டங்களை பேணி தொழுதல். அப்ப தொழுகையினுடைய ஃபர்துகள் என்ன, தொழுகையின் வாஜிபுகள் என்ன, தொழுகையுடைய சுன்னத்துகள் என்ன? ஒரு ஃபர்த விட்டா தொழுகையே நிறைவேறாது. இப்ப அதுல ஒன்றுதான் ஃபர்தான தொழுகை, நின்று தொழுவது ஃபர்து. நின்று தொழுகிறது ஃபர்து, சஜிதா ஃபர்து, ருக்கு ஃபர்து, கடைசி இருப்பில் இருப்பது ஃபர்து. கடைசி இருப்பில் இருப்பது ஃபர்து. 2 ரக்காத்து தொழக்கூடிய ஒரு நபர் 2 ரக்காத்துக்கு தான் தக்பீர் இருக்கிறார். 2வது ரக்கத்துல உட்காராம 3வது ரக்கத்திற்கு எழுந்திருப்பாரே, ஆனால் எழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்து இவருடைய தொழுகை கூடாது. ஏன் கூடாது? கடைசி இருப்பில் உட்காருவது ஃபர்தாகும். 4 ரக்காத் தொழுகிறாங்க, ஏன் கடைசி இருப்புன்னு சொல்றோம்? 2 ரக்காத்துனா அதான் கடைசி இருப்பு. 4 ரக்காத்து 3 ரக்காத் தொழுதா முதல் 2 ரக்காத்திற்கு பின்பு உட்காருவது வாஜிப். அதுக்கு 3வது ரக்காத்திலோ, மக்ரிப் போன்ற தொழுகையில் 3வது ரக்காத்திலோ, இஷா லுஹர் அஸ்ர் போன்ற தொழுகை 4வது ரக்காத்துல உட்காருவது ஃபர்து. கடைசி இருப்பில் இருப்பது ஃபர்து. அந்த முதல் இருப்பு விடுபடுமானால் சஜிதாங்க செய்து தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். கடைசி இருப்பு நிறைவேற்றப்படவில்லையானால் தொழுகையே கூடாது. இப்படி குறைந்தபட்ச தொழுகையின் சட்ட விதிகளை, சட்ட முறைகளை பேணி தொழுவது, அதனுடைய சுன்னத்துகளை பேணி தொழு. சுன்னத்துகள் அமல்கள் என்ன, தொழில் சுன்னத்துகள் என்ன, முஸ்தஹபாத்துகள் என்ன, அவைகளை பேணித்தான் கண்டிப்பாக தொழுகணும். அவைகளை தெரிந்து கொள்வதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் இன்னொரு தகவல், இதுல பெண்கள் தொழுகிறாங்க. பெண்கள் தொழுகின்ற பொழுது பெண்கள் முகத்தை தவிர்த்து உடலின் அனைத்து பகுதிகளும் மறைக்கப்படணும். சஜிதா செய்யும் பொழுது நம்ம மாதிரி அப்படியே இப்படி வச்சு இடையில கேப் இருக்கிற மாதிரி இல்லாம அவர்களது முழங்கையை விழாவோடு ஒட்டி வைக்க வேண்டும். வயிற்றை தொடையோடு ஒட்டி வைக்க வேண்டும். ஓதும் பொழுது குரலை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது போன்று பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள். மேலும் சில காரியங்களை செய்தால் தொழுகை முறிந்துவிடும். சில காரியங்களை செய்கின்ற தொழுகை முறிந்து விடுகிறது. தொழுகையில் ஒருவர் பேசிவிட்டார், தொழுகை முறிந்துவிடும். தொழுகையில் நிறைவேற்றப்பட வேண்டிய செயல்கள் அல்லாது வேறு காரியத்தை ஒருவர் செய்தால் அந்த செயல் அதிகமாக இருக்குமானால் தொழுகை முறிந்துவிடும். ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உதாரணத்திற்காக இதை சொல்லுகிறேன். இந்த செயல் இது தொழுகையில் இல்லாத ஒரு செயல். இந்த செயல் தொழுகையை முறித்துவிடும். ஆனால் இது அதிகமாகின்ற பொழுது, தொழுகையில் இல்லாத ஒரு செயலை அதிகம் செய்தால் தொழுகை முறிந்துவிடும். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், அதிகம் செய்தான்னு சொன்னா அதிகம்டா என்ன அளவு, அதனுடைய அளவுகோல் என்ன, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறார்? சில பேர் சொல்லுவாங்க, இது போன்ற தொழுகை இல்லாத ஒரு காரியத்தை 3 தடவை செய்தால் அது அதிகம் என்ற அர்த்தம். ஒரு தடவை நிர்பந்தம் இருக்கு, அது வேற. 3 தடவை அதற்கு மேல் செய்தால் அது அதிகம் என்ற அர்த்தம், தொழுகை முறிந்துவிடும். இன்னும் சில பேர் அதற்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி செய்கின்ற பொழுது ஒருவர் உங்களை பின்னால் இருந்து பார்த்தால் இவர் தொழுகையில் இருக்கிறாரா அது இல்லையா என்ற சந்தேகம் ஏற்படுகின்ற அளவிற்கு அந்த செயல் இருக்குமானால் அது அதிகமான செயல் என்ற அர்த்தம், அந்த செயல் தொழுகையை முறித்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த செயல்கள் தொழுகையை முறிக்கும் என்று தெரிகிறது? தொழுகையில ஒது முறிஞ்சிருச்சு, தொழுகையை முறித்துவிடும். தொழுகை முறித்துவிடும். அதே போல நான் சொன்ன தொழுகையில் அவுரத்து வெளிப்பட்டது, மறைக்கப்பட வேண்டிய பகுதி தெரியுது, ஒருத்தர் தொட தெரிஞ்சிருச்சு, தொழுகை முறிஞ்சிடும். இப்ப இதை வச்சுதான் சொல்றோம், ஒருத்தர் தொழுகும் பொழுது அவருடைய ஒரு வாலிப பித்தட்டு தெரியுது, தொழுகை முறிஞ்சிடும். இது போன்று தொழுகை முறிக்கக்கூடிய தொழுகையின் ஃபர்துகள், சுன்னத்துகள், மேலும் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள், இவைகளை சரியான முறையில் தெரிந்து செய்வது. மேலும் தொழுகை சரியாக நிறைவேற்றல் என்பதன் இன்னொரு பொருள் அந்த தொழுகையை இறையச்சத்தோடு நிறைவேற்றுதல். அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அல்லதீன ஹும் ஃபி ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையை இறையச்சத்தோடு நிறைவேற்றிய மூமின்கள். இறையச்சத்தோடு தொழுகையை நிறைவேற்றிய மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். இறையச்சத்தோடு தொழுகையை நிறைவேற்றுதல் என்று சொன்னால் என்ன? இறையச்சம் என்பதற்கு என்ன பொருள் சொல்லுவாங்க? அதாவது மிகுந்த கவனத்தோடும் கவனச்சிதறல்கள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தர்பாரில் நிற்கிறோம் என்ற உணர்வோடும் தொழுகையை நிறைவேற்றுவது. சும்மா என்னமோ ஒண்ணு நிக்கிறோம், என்ன நினைச்சிட்டு இருக்கோம்,
குனிதல் நிமிர்தல் என்று அது வந்தாலே தொழுகையாகிவிடும் என்று நாம் கருதுகிறோம். அதை தாண்டி மிகுந்த கவனத்தோடு நான் ரப்பின் தர்பாரில் இருக்கிறேன், அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கிறேன் என்ற உணர்வோடு நாம் நம் தொழுகையை நிறைவேற்றுவது. கவனம் இல்லாமல் அலட்சியமாக தொழுகையை நிறைவேற்றுவது, அதனால் கிடைக்கக்கூடிய முழு பயனை அடைய முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில சமயங்களில் தொழுகையினுடைய அசல் எந்த நன்மையும் பெற முடியாமல் போய்விடும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சிறிய அத்தியாயம் அரஐதல்லதி யுகذிபு பித்தீன் என்று வருகின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தன்னுடைய தொழுகையில் கவனக்குறைவாக தொழக்கூடியவர்களுக்கு தண்டனை உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அங்கே தொழாதவர்களை பற்றி சொல்லப்படவில்லை. தொழாதவர் அது பெரிய குற்றம். நாளை மறுமையில் கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி தொழுகையை பற்றியது. நாளை மறுமையில் நரகவாசிகள், குர்ஆன் இன்னொரு வசனம் சூரத்துல் முத்தஸிர்ல வரும், மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், ஏன் இந்த நரகத்திற்கு வந்தீர்கள் என்று நரகவாசிகளை பார்த்து கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற முதல் பதில் காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க சரியா தொழுகல அப்படின்னு சொல்றோம். நாங்க சரியா தொழுகல. ஃபர்ஸ்ட் ஆன்சர். இன்னும் 2-3 விஷயங்கள் சொல்றோம். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பதில் கொஞ்சம் நாங்கள் கவனம் செலுத்தவில்லை. ஃபர்ஸ்ட் ஆன்சர் நாங்க தொழுகல அப்படின்னு சொல்லலாம். மூமின்களாகிய நாம் யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய தொழுகை எந்த அளவிற்கு இருக்கிறது, நம்ம எந்த அளவுக்கு தொழுகிறோம் அப்படிங்கிறதையே நாம் யோசிக்க வேண்டும். நம்மை சுற்றி நமக்கு பல்வேறு சோதனைகள் முசீபத்துகள் வருகிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் மூமின்கள் என்று தொழுகையில் அலட்சியம் செய்தார்களோ, தொழுகை நிறைவேற்றுவதில் அலட்சியம் செய்தார்களோ, தொழுகையில் அலட்சியம் செய்தார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுவே பெரும் சோதனைகளுக்கான காரணமாக அமைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் எச்சரிப்பார்கள், சிலருடைய தொழுகைக்கு 10ல் 1 பகுதி தான் நன்மை கிடைக்கிறது, சிலருக்கு 9ல் 1, சிலருக்கு 8ல் 1, சிலருக்கு 7ல் 1, சிலருக்கு 6ல் 1, சிலருக்கு 5ல் 1, ஒவ்வொன்றா சொல்லதான் சொல்லிட்டு வர்றான். அதாவது ஒரு தொழுகைக்கு 100 நன்மை கிடைக்கும், 10 நன்மை கிடைக்கும்டா, ஒருத்தருக்கு 1 நன்மை தான் கிடைக்குது, 9 கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த தொழுகை அந்த முறையில் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அந்த தரத்தில் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவேதான் தொழுகையை மிகுந்த கவனத்தோடும் இறையச்சத்தோடும் தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். சரி, அப்ப தொழுகையில இறையச்சம் வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வழிகளில் சில முக்கியமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று ஸல்லல்லாஹு கேட்கப்பட்டது, ஐயு ஸலாத்தி அஃதல், சிறந்த தொழுகை எது என பெருமானிடம் கேட்கப்பட ஃபகால தூலுல் குனூத், இன்னொரு ரிவாயத்தில் தூலுல் கியாம், நீண்ட நேரம் நின்று தொழுவது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு முடியும்? உங்களுக்கு தெரிந்த பெரிய சூறாக்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த சிறிய சூறாக்கள் நிறைய தெரியுமானால் அடுத்தடுத்து வரக்கூடிய சூறாக்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஓதி ஒரு நீண்ட நேரம் கொஞ்சம் தொழுகையில் அதிக நேரம் நின்று தொழ பழகுங்கள் என்ற கருத்தில் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீண்ட நேரம் நின்று தொழுதல் அது நிறைய நன்மைகளை தரும் சிறந்த தொழுகையாக இருக்கும். மேலும் தொழுகையில் நம்முடைய தொழுகை இறையச்சத்துடன் கூடிய தொழுகையாக அமைய வேண்டுமானால் இன்னொன்று, நாம் தொழுகையில் ஓதக்கூடிய வசனங்களையும் சரி திக்ருகளையும் சரி முழு நினைவோடு நாம் ஓதி தொழ நாம் பழக வேண்டும், கவனத்தில் கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு அப்படியே ஃபேன் சுவிட்சை போட்டோன்னா அது வாட்டுக்கு ஓடும், ஆள் இருந்தால் ஓடும், இல்லை என்றால் ஓடும். இதை போன்றுதான் தக்பீர் கட்டினா தானாக சனா வரும், அவுது வரும், பிஸ்மி வரும், அல்ஹம்து சூரா வரும், இன்னொரு சூதா வரும், ருக்குவு போவாங்க, தஸ்பீ எல்லாமே நடக்கும். தஸ்பீ ஓதுவாங்க, எழுந்திருப்பாங்க, சஜிதாவுக்கு போவாங்க, சஜா தஸ்பீ ஓதுவாங்க. ஆனால் எந்த நேரத்தில் நாம் என்ன செய்தோம் என்பது நமக்கே தெரியாது. இப்ப இந்த முறை இருக்கு, இது ஒரு இயந்திரத்தனம், தொழுகையில இருக்க வேண்டிய அந்த இறையச்சத்திற்கு மாற்றமானது. அதனால சொல்றாங்க, நீங்க அல்ஹம்து சூரா ஓதுறீங்களா, நான் அல்ஹம்து சூரா ஓதுகிறேன் என்ற உணர்வோடு ஓதுங்க. நீங்கள் சுப்ஹான ரப்பியல் அஸீம் தஸ்பீஹ் ஓதுகின்றீர்களா, நான் அல்லாஹ்வை துதித்து தஸ்பீஹ் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்யுங்க. அத்தஹியாத் ஓதுகின்றோமா, நான் அத்தஹியாத்தில் நான் தஷஹுதில் இதை ஓதுகிறேன் என்ற குறைந்தபட்ச உணர்வோடு ஓதுங்க. அதற்கு பொருளும் தெரியும் பட்சத்தில் அந்த பொருளை உள்ளத்தில் கவனத்தில் கொண்டு வந்து ஓதுவது, இது ஒரு சிறந்த முறை. இது நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா பல பேர் நம்ம நினைப்போம்ல, தொழுகைக்கு நிறைய கவனச்சிதறல்கள் ஏற்படுது, சிந்தனைகள் எங்கெங்கே போகுது அப்படின்னு சொன்னா அவைகளை தவிர்ப்பதற்கான வழிகளில் இவை முக்கியமானவை. இன்னைக்கு நம்ம தொழுகையில பெரும்பாலும் அந்த நான் சொன்ன மாதிரி இயந்திரத்தனமாக நம்முடைய தொழுகை இருக்கிறது.
தக்பீர் கட்டினா சலாம் கொடுக்கணும், அது வரைக்கும் தானாகவே நடக்கும் என்பதை போன்று இருக்கிறது. இது ஆரோக்கியமானது அல்ல, ஒரு சிறந்த மூமின்களின் பண்பும் அல்ல. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தொழுகையை பற்றி சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு நின்று விட்டாலேயே அவருடைய நெஞ்சிலிருந்து வெளிப்படுகின்ற சத்தம் கேட்கும். தண்ணீர் கொதிக்கின்ற பொழுது எப்படி சத்தம் கேட்குமோ அதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்ற சத்தம் கேட்கும். குமரி குமரி அழுபவர்கள் என்ற குரலில் வெளிப்படக்கூடிய ஒரு வகையான சத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கின்ற பொழுது கேட்க முடியும் என குறிப்பிடப்படுகிறது. நம்ம யோசிக்கணும், பாவங்கள் இல்லாத, ஒருவேளை இருந்தால் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வளவு தூரம் அச்சத்தோடு தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னால் நானும் நீங்களும் இதில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ளலாம். மேலும் தொழுகையை சரியாக தொழுவதன் என்பதுடைய இன்னொரு பொருள் நேரம் வந்தவுடன் தொழுகையை நிறைவேற்றுவது. இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டா இருக்கணும். சுபு தொழுகையா தொழக்கூடிய நல்லவங்களுடைய நிலையை சூரியன் உதயமா இருக்கு முன்னால வேகமா தொழுதுட்டா போதும். அது யாருக்குன்னு கேட்டா ஏதோ ஒரு நாளைக்கு தூங்கிட்டோம்னா அவங்களுக்கான சட்டம். ஒருத்தர் தூங்கிட்டாரு, நைட் ஃபுல்லா வேலை செஞ்சாரு, ஏதோ அசந்துட்டாங்க, இப்ப எழுந்திருக்கிறாங்க, டைம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, சரி சன்ரைஸ் எப்போ, அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் தான் இருக்கா, இப்ப தொழுதான் தொழுகை கூடும் என்பது அவர்களுக்கான தொழுகை கூடும். ஆனால் இதையே வழக்கமாக செய்வது, தொழுகையை நேரம் தாழ்த்தி தொழுவது, அஜாக்கிரதையாக இருப்பது, நேரம் வந்தவுடன் தொழுகை நிறைவேற்றாமல் இப்படி யார் பார்டர்லயே தொழுகிறாங்களோ இவங்க தொழுகை அதி சீக்கிரத்துல கலாவாக்கிடுவாங்கன்னு அர்த்தம். இது இயல்பு, அது ஆட்டோமேட்டிக்கா அப்படித்தான் போகும். தொழுகை கடைசி நேரத்துல சரி இன்னும் நேரம் இருக்குல்ல தொழுதெல்லாம் நினைச்சா அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த அது ஒரு கட்டத்தில் கலாவாக ஆகிவிடும். சல்லதாசர் அதனால சொல்லுவாங்க, சில விஷயங்களை எச்சரிக்கையாக, மாடு பக்கத்துல இந்த வயல் காலியா இருக்கு, பக்கத்து வயத்துல விவசாயம் பண்ணப்பட்டிருக்கு, இந்த வயல்ல தான் மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய எண்டு வரப்புக்கு போற அளவுக்கு விட்டுறாதீங்க. வரப்புல தானே இருக்கு நீங்க நினைப்பீங்க, ஒரு நீங்க கண்மூடி கண்டு இருக்கிறதுக்கெல்லாம் அந்த பக்கம் போயிடும், வரப்புல இருக்கிறது அடுத்த சைட்ல போயிடும். இப்பொழுது தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆதலால் வரப்புல பிரச்சனை இல்லதான், ஆனாலும் அதுவரை போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழுகையை தாமதமாக தொழுபவர்கள் கடைசியில் அவர்களுடைய முடிவு எங்க வந்து நிக்கும்னு கேட்டா தொழுகை கலாவுடைய நிலையில வந்து நிற்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, தொழுகையை பேணுதலா நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா தொழுகை பாங்கு சொல்லப்பட்டவுடன் தொழுகைக்கான வேலைகளில் ஈடுபட்டு விட வேண்டும். அது எந்த வக்தாக இருந்தாலும் பாங்கு சொல்லப்படுவதற்கு அடையாளமே தொழுகை நடக்க போகிறது என்றுதானே அர்த்தம். பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தொழுகையுடைய தயாரிப்புகளில் தான் ஈடுபட வேண்டுமே தவிர அதற்கு அடுத்து வேற வேலைகளில் ஈடுபடுவது ஆரோக்கியமானது அல்ல. இத்தகைய ஒரு நல்ல பழக்கம் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குடும்பத்தோடு இருப்பார்கள், குடும்பத்திற்கு உதவிகள் கூட செய்வார்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் எங்களுக்கும் அவர்களுக்கும் அறிமுகம் இல்லாதவர்களை போன்று மாறிவிடுவார்கள் என செய்தத்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். தொழுகைக்கு பாங்கு சொல்லியாச்சுன்னா எங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் அறிமுகம் இல்லாதவர்கள் யாரோ எவரோங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். மேலும் சொல்லப்படும், தொழுகையை நிலைநிறுத்துபவர்கள்தான் உண்மையில் பொறுப்பான மனிதராக இருக்க முடியும். சொல்லுவாங்க, அல்லாமா அப்துல் ரஹ்மான் நாசிர் சாயிதி ரஹ்மத்துல்லாஹிங்கிற பெரியார் சொல்லுவாங்க, தொழுகையை உரிய முறையில் ஒருவன் நிறைவேற்றுகின்றார் என்று சொன்னால் அவன் தொழுகை அல்லாத காரியங்களையும் சரியாக நிறைவேற்றுவான் என்று அர்த்தம். ஹஸரத் இப்னு ஹஸன் அஸ்கலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஃபர்லான தொழுகையை ஒருவன் வீணடிக்கிறான், நேரம் அதாவது ஃபர்லான தொழுகை நேரம் போறது வரைக்கும் நியாயமான காரணம் இல்லாமல் ஒரு ஃபர்து தொழுகைக்கு நேரம் முழுமையாக வெளியே சென்று அதுக்கடுத்து அவன் கலாவா தொழுகிறான் அப்படின்னு சொன்னா ஃபர்லான தொழுகையிலேயே இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிறவன் வேற எதை இவன் சரியா செய்ய போறான் அப்படின்னு சொன்னான். ஃபர்லான தொழுகையிலேயே இவ்வளவு கவனக்குறைவாக இருப்பவர் இடத்தில் நீங்க குவாலிட்டியை எதிர்பார்க்கவே செய்யாதீங்க, இதிலேயே இவ்வளவு குறைவு செய்பவன் வேறு எதில் இவன் சரியாக செய்ய முடியும் என்று கடுமையாக எச்சரிக்கின்றார். மேலும் தொழுகை என்பது ஒரு மூமினுடைய அடிப்படை அடையாளம், அதுதான். ஹஸரத் சையதா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி நேரத்தில் எதிரிகளால் குத்தப்பட்டார்கள்.
ஃபர்து சுபுஹுடைய ஜமாத் தொலை வைப்பதற்காக முன்னால நின்று அல்லாஹ் அக்பர்ங்கிற தக்பீர் சொன்னாங்க. தக்பீர் தஹரீமா சொல்லிட்டாங்க. மாமுங்கள் எல்லாத்துக்கும் கேட்குது, தொழுது எல்லாரும் தக்பீர் கட்டிட்டாங்க. முனாஃபிகின் நயவஞ்சர்கள் ஃபர்ஸ்ட் சஃப்ல அவங்களுக்கு பின்னால நின்றாங்க. தக்பீர் கட்டின உடனேயே மறைத்து வைத்திருந்த வாளை உருவி அவர்களை குத்தினார்கள். குத்தப்பட்டவுடன் திரும்புவார்கள் அல்லவா, கடகடன் உடல்ல வயிற்றுல அங்கெல்லாம் கடுமையாக குத்தினாங்க. இரண்டு பக்கத்திலும் கூரான ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். தடுக்க வந்த பலரையும் கூட குத்தினார்கள். இதுல எந்த அளவுக்கு சொன்னா, சற்று சஃப் தூரமா இருந்திருக்கும், பெரிய சஃபா இருந்தா ரொம்ப தூரத்தை கொஞ்சம் பின்னால இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதே புரியல, என்ன நடக்குது அப்படிங்கிறது விளங்கல. அந்த அளவிற்கு சூழல் இருந்தது. இதுல கடுமையான காயம். ஒரு பொருளை சாப்பிட்டாங்கன்னா அது குடல் வழியா அப்படியே இன்னொரு பக்கத்துல போகுங்கிற அளவுக்கு இது இருந்துச்சு. அந்த காலத்துல இது மாதிரியான மருத்துவ பெரிய பெரிய தொழில்நுட்பங்கள் இல்லாத காலம் அல்லவா. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு 16 நாட்கள் இதே நிலையில இருந்தாங்க. அந்த நிலைக்கு தான் மௌத்தானார். இதே இதுல கஷ்டப்பட்டு 16 நாட்கள் ட்ரீட்மெண்ட், அதற்கடுத்து வஃபாத். அந்த இடைப்பட்ட காலத்துல பல கட்டங்கள்ல அவங்களுக்கு மயக்கம் ஏற்படும். மயக்கம் தெளிந்தவுடன், மயக்கம் ஏற்படுதுன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்ல. மயக்கம் தெளிந்தவுடன் அவர்கள் கேட்பது, தொழுகைக்குரிய நேரம் வந்துருச்சான்னு கேட்பாங்களாம். மயக்கம் தெளிந்தவுடன் தொழுகை நேரம் வந்து விட்டதா என்று கேட்பார்கள். அப்ப மயக்கம் எப்ப வரும் எப்ப போகும்னு சொல்ல முடியாது. சில சமயங்கள்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மயக்கம் வரும், தெளிவு கிடைக்கும், மயக்கம் வரும், தெளிவு கிடைக்கும் அல்லவா. அப்ப ஒரு தொழுகைக்குரிய நேரமே வந்திருக்காது. அவங்களோ பல தடவைகள் கேட்பார். அப்ப கூட இருந்தவங்க சொல்லுவாங்க, நாங்க சொல்றோம், அப்படித்தானே நம்ம சொல்லுவோம், நீங்க பதட்டம் அடைய வேண்டாம், தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா நாங்களே ஞாபகப்படுத்துறோம், நீங்க டென்ஷன் எடுத்துக்கிறாதீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்ன பொழுது சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, சமயத்துல நீங்க என் மேல கவலைப்படுறீங்க, நீங்க என் மேல பரிதாபப்பட்டு அப்படி சொல்றீங்க, ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லா அஸஹம ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத்த லஹு, தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்தில் எவ்வித உரிமையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். தொழுகையே இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க ரேஷன் கார்டுல இருக்கு, பாஸ்போர்ட்ல இருக்கு, ஆதார்ல இருக்குண்டா கவர்மெண்ட்டுக்கு ஏதோ அது பயன்படுமே தவிர, ஆனால் உண்மையான மோமினாக இருப்பதற்கு வெறும் ரேஷன் கார்டிலோ ஆதாரிலோ பாஸ்போர்ட்டிலோ நம்முடைய பெயர்கள் இஸ்லாமிய பெயர்களாக இருப்பது மட்டும் போதுமானது அல்ல. தொழுகை இல்லாத நிலையில் அவன் நான் ஒரு முஸ்லிம், எனக்கு இங்கு உரிமை வேண்டும் என்று கேட்கக்கூடிய தகுதியை இழந்து விடுகிறான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கின்ற பொழுது நான் எப்படி இதில் கவனம் இல்லாமல் இருக்க முடியும் என ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். யூனுஸ் இப்னு உபைத் என்ற ஒரு பெரியார் சொல்வார்கள், 2 பண்புகள் உண்டு, ஒரு அடியாரத்தில் அது சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஸலாத்துஹு வ லிசானுஹு, ஒருவனுடைய தொழுகையும் நாவும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவருடைய தொழுகை சரியாக இருந்து நாவும் சரியாக இருந்தார். அங்கே நாவுங்கிறதுக்கு 2 விதமான அர்த்தம். ஒன்று அவருடைய பேச்சு. சில பேர் தொழுகெல்லாம் செய்வாங்க, பேசுனா சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க, ஏடாவிடமா பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, அடுத்தவங்களை காயப்படுத்துவாங்க, அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது, வாய் திறந்தாலே தாங்க முடியாது அப்படிலாம் கூட இருக்கும். அல்லது நாவின் மூலமாக பலருக்கு பல்வேறு வகையில் இடையூறு இருக்க முடியும். சில பேர் கடும் வார்த்தைகளால் பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, அங்கேயும் இங்கேயும் தூண்டி விட்டு ஊரை ரெண்டாக்கிற வேலையை பார்ப்பாங்க, சவுண்ட் எல்லாம் இருக்காது. ஆனா அதுக்கு எதுதான் காரணம்? அவனுடைய நாவு தான் காரணம். ஸல்லல்லாஹு சொல்றான், ஒன்று ஒருவருடைய தொழுகை சரியாக இருந்து நாவும் சரியாக இருந்து விட்டால் அவனிடத்தில் எல்லாம் சரியாக இருக்கும் என்று ஒரு பெரியார் குறிப்பிடுகின்ற தகவல் பதிவு செய்யப்படும். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத பொழுது, இந்த உலகத்தில் எனக்கு பிடித்தமான பொருட்களில் மிக முக்கியமானது என் கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம அந்த தொழுகை நமக்கு கண் குளிர்ச்சியா தெரியல, தொழுகை கஷ்டமா தெரியுது, கடினமா தெரியுது. என்ன செய்யறது, ஃபர்லாச்சே தொழுதானே ஆகணும், இல்லைன்னா தப்பா போயிருமே, தண்டிக்கப்படுமே. தொழுகை நிறைவேற்றுபவர்கள் கூட கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா, இது நம்ம இன்னும் அதில் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கவில்லை என்றார். ஸல்லல்லாஹு சொன்னா, தொழுகை என் கண்குளிர்ச்சி இருக்கிறது, எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த தொழுகையில் இருக்கிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு தொழுகை பற்றி சொல்லப்படும் 6-7 ஜுஸுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
2 ரக்காத்து தொழுகையில் ஓதி இருக்கிறார்கள். இன்னைக்கு தராவியில 20 ரக்காத்து தொழுகையில 1.25 ஜுசுவை மட்டும், அதுவும் ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ட்ரெயின் போறது மாதிரி அவ்வளவு வேகமாக ஓதக்கூடிய ஹாஃபிதுகள் ஓதி அந்த 1.25 ஜுசுவை 20 ரக்காத்துல ஓதுறது, நம்ம ஓதுறதையும் நம்ம பின்னாடி நின்று தொழுகிறதையும் பெரிய சாதனையா நினைக்கிறோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கரா 2 ஜுசு, அதற்கடுத்து சூரத்து ஆல் இம்ரான் ஏறக்குறைய 2 ஜுசு, அதற்கடுத்து சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா என்று 6-7 ஜுசுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நஃபிலான தொழுகையில, ஃபர்து தொழுகையில அப்படி ஸல்லல்லாஹு செய்ய மாட்டாங்க. அதனால ஃபர்து தொழுகை நாம சுருக்கமாக தொழுவோம், அதான் முறை. அல்லாஹ் கிருபையான அருளான, அல்லாஹ் அருளான ஃபர்லான தொழுகைகள் ஜமாத்தோடு இப்ப தொழுகிறோம். நான் ரொம்ப ஆர்வத்துல தொழுகிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஜும்மாவுடைய ஃபர்து தொழுகையில பெரிய அத்தியாயத்தை ஓதி நீட்டி முழங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா அதுல நோயாளிகள் இருப்பாங்க, வயசான பெரியவங்க இருப்பாங்க, அவசரமா வெளியே போக வேண்டியவங்க இருப்பாங்க, தொழுதுட்டு போய்தான் நினைச்சு தொழுதுகிட்டு இருப்பாங்க. இவர்கள் எல்லோரையும் கவனத்தில் கொண்டுதான் ஃபர்து தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் சுன்னத்து தொழுகைக்கு அந்த சட்டம் அல்ல. சுன்னத்து மற்றும் நஃபிலான தொழுகைகள் அவரவர் தொழுகின்ற தொழுகை, அவரவர் விருப்பத்திற்கு நீங்கள் கூட்டலாம் குறைக்கலாம். இந்த தொழுகை சொல்லப்படுகிறது, நீங்கள் நீண்ட நெடிய சூறாக்களை ஓதி தொழுங்கள், நிதானமாக தொழுங்கள். என்ன அவசரம், என்ன குடிமுடியும் போய்விடப் போகிறது? சற்று நிதானமாகும் நீண்ட தொழுகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தொழுகையில் தான் என் கண்குளிர்ச்சி இருக்கிறது. அதி இப்னு ஹாத்தம் என்ற பெரியார் சொல்வார்கள், மா உகீமத்தி ஸலாத்து முந்து அஸ்லம்து இல்லா வ அனா அலா வுதுஇன், பொறாமைப்படத்தக்க வார்த்தை. நான் இஸ்லாமானதற்கு பின்பு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு ஒது இல்லாமல் தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மிகுந்த முன்கூட்டியே தயாரிப்பில் இருப்பேன் தொழுகைக்காக. சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா அத்தனல் முஅத்தின் முந்து 30 சனா இல்லா வ அன ஃபில் மஸ்ஜித், 30 ஆண்டுகள் முஅத்தின் பாங்கு சொல்லுகின்ற பொழுது நான் மஸ்ஜிதுக்குள் இல்லையே இருந்திருக்கிறேன், மஸ்ஜிதை விட்டு வெளியில இருந்தது இல்லை. 30 ஆண்டுகள், 1-2 நாட்கள் அல்ல, 30 ஆண்டுகள் முஅத்தின் பாங்கு சொல்ற நேரத்துல நான் வெளியில் இருந்ததே இல்லை, மஸ்ஜிதிற்குள்ளே மட்டுமே இருந்திருக்கிறேன். சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு பெரியார் சொன்னார்கள் என்று, தௌகீருஸ் ஸலா அன் தாத்திய கபல அல் இகாமா, ஒரு தொழுகைக்கு நாம் வழங்குகின்ற முக்கியத்துவம் கண்ணியம் என்பது இகாமத்திற்கு முன்பு வந்து விடுவது என்ற கருத்தில் சொன்னார்கள். யஹ்யா இப்னுல் கத்தான் ரஹ்மத்துல்லாஹி சொன்ன பொழுது ஒரு பெரியாரை பற்றி சொன்னார்கள், ஆமஷ் என்ற பெரியாரை பற்றி, இவர்கள் எப்பொழுதும் முதல் சஃபில் நின்று தொழுபவர்களாக இருந்தார்கள் என சொன்னார். ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்வாங்க, முதல் சஃபில் நிற்பதற்கு எவ்வளவு உயர் நன்மைகள் கிடைக்கிறது என்பதை தெரிய வேண்டிய அளவிற்கு தெரிந்து கொண்டால், கால் நடக்க முடியாதவர்களாக இருந்தாலும் தவழ்ந்தாவது மஸ்ஜிதுக்கு முதல் சஃபுக்கு வருவாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு முதல் சஃபுக்கு கூப்பிட வேண்டியது இருக்கு. சின்ன பள்ளிகளா இருந்தா, ஒரு 10 பேர் நிக்கிற பள்ளிகளா இருந்தா பெரிய அளவுல பிரச்சனை இல்லை, டக்குன்னு அடுத்த செஃப் பூர்த்தி ஆயிருது. நம் பள்ளிகள் போன்றவைகள்ல சில சமயங்கள்ல வக்து தொழுகையில ஜும்மாவுல பரக்கத்தா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். வக்து தொழுகைகள்ல முன்சஃபுக்கு வாங்கன்னு கூப்பிடணும். சில சமயத்துல கூப்பிடுறதுல அவங்க வருத்தப்பட்டா கூட பட்டுக்குருவாங்க, அப்படிலாம் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க சண்டை போட்டு போட்டி போட்டு போக வேண்டிய இடத்துல இன்னொரு ஹதீஸ்ல வரும், போட்டி இருக்கும், சீட்டு போட்டு குளிக்க பார்த்துத்தான் அதற்கு அனுமதிக்க முடியும் என்று சொன்னால், விட்டு கொடுப்பதில் வலியுறுத்தப்பட்ட மோமின்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு தான் சம்மதிப்பாங்க. வேண்டாம் சீட்டு போட்டு பாருங்க, யார் பேர் வருதா நின்றுக்கிறோம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? அப்ப சோதனைகள் எப்படி வராமல் இருக்க முடியும்? தொழில் இருக்கு. ஒரு சஃபுக்கு முன்னாடி போறதுக்கு நான் வர்ற இடத்துல நிற்பேன். எனக்கு எந்த இடத்துல விரும்புதோ அங்கே நிற்பேன். அதை எப்படி நிற்க முடியும்? ஜனாசா மட்டும்தான் அது இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். ஜனாசா மட்டும்தான் அது இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும். நம்ம அதை கொண்டு வந்து எந்த இடத்துல வைக்கணும் விரும்புறோமோ அங்கே வச்சு நம்ம தொழுக வைப்போம். அது இருக்கிற நாங்க விரும்புற இடத்துலாம் தொழுவோம்னு சொல்ல முடியாது. ஃபர்லான தொழுகையில் ஒரு சஃபில் இடம் இருக்கும் பட்சத்தில் 2வது சஃபில் இருப்பது சரியல்ல. சில சமயத்தை நான் கேள்விப்படுகிறேன், ஒரு சகோதரர் வருத்தப்பட்டு சொன்னார், தொழுகையில உள்ள ஒரு பக்கம் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, முள்ள 2 சஃப் தான் ஆள் நிக்கிறாங்க, 3 சஃப் காலியா இருக்கு, வெளியில ஒரு 5-6 பேர் 2 தொழுகிறாங்க. என்ன காரணம்? என்ன பிரச்சனை? ஏசி என்ன ஏசி நீங்க 15 ஜில்லுன்னு பெருசா இருக்கிறதே வேர்க்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன கஷ்டம் இருக்கு? சின்ன சின்ன விஷயத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் குறை சொல்வதற்காக அல்ல, மனம் போன போக்கில் போக முடியாது, போகக்கூடாது, அது சரியானது அல்ல. ஃபர்லான தொழுகை நான் சொல்ல குறைந்தபட்சம்
இல்ல எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒண்ணு சிரமமா இருக்கு, ஃபர்து தொழுகைய ஜமாத்துடைய எண்டு எங்க இருக்கு கேப், அந்த இடத்துல வந்து தொழுகணும். நான் ஃபர்து தொழுதுட்டேன், இல்ல எனக்கு உள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வெளி தாராளமாக போய்க்கொள்ளலாம். தொழுகைக்கான கண்ணியம் இது, மஸ்ஜிதுக்கான கண்ணியம். மஸ்ஜித் இருக்குல்ல, நம்முடைய வீடு மஸ்ஜித் ஒண்ணு இல்ல. சில சமயத்துல ஃபர்து தொழுது முடிச்சுட்டு சுன்னத்துக்கு தக்பீர் கட்டி இருப்போம், யாரோ பேசுறது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், பேசுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுற சத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை தாண்டி கேட்கிறது. நீங்க பேசுறது பள்ளிவாசல்ல இருக்கும், தொழுகப்பதான் முடிஞ்சிருக்கு, பல பேர் நம்மளை சுத்தி தொழுதுகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேச வேண்டிய தேவை இருக்கு? அது அப்படி நிர்பந்தம் சொன்னா அப்படியே மெதுவா கூட்டிட்டு வெளியே போயிடணும். இங்க உட்காந்து யாரும் வேண்டும் என்று செய்வதில்லை. நான் வேணும் செய்யறான்னு சொல்ல மாட்டேன். நாம் இவ்வளவு அப்பாவிகளாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்முடைய அப்பாவித்தனத்திற்கு ஒரு அளவே இல்லாமல் போய்விட்டது. இந்த சமுதாயம் ஒன்று ஆக கிரிமினல்களா பயங்கர உஷார், அடுத்தவன் பொருளை கூட என் பொருள் மாதிரி தூக்கி போட்டு சாப்பிடுற அளவுக்கு உஷார், அல்லது தன்னை கூட பாதுகாத்துக் கொள்ள முடியாத அப்பாவிகள் இந்த பெரும்பகுதி இப்படி இருக்கு. அப்படிலாம் இருக்க முடியாது. நான் ரொம்ப கிரிமினலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப அப்பாவியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்ச நடுநிலை தகுதியாளர்களாக நாம் இருந்தாக வேண்டும். தொழுகையுடைய விஷயம், மஸ்ஜிதுடைய கண்ணியம், இதை நம்ம கண்டிப்பா பாதுகாத்து ஆகணும். நாம் இதில் கவனம் செலுத்துவது அவசியம். இறுதியாக சொல்வேன், சயீத் பின் முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, 50 ஆண்டுகள் எனக்கு தக்பீர் தஹ்ரீமா விடுபட்டது இல்லை. உங்களை எல்லாம் எப்படி பார்க்கறதுன்னே தெரியல. தக்பீர் தஹ்ரீமா இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பின்னாடி இருக்கவங்க தக்பீர் கட்டிடுறது, இதுக்கு பேர் தக்பீர் தஹ்ரீமா. சொல்றாங்க 50 ஆண்டுகளாக எனக்கு விடுபட்டது இல்லை. 50 ஆண்டுகள் வாழக்கூடிய தொழுகையில வாழக்கூடிய நமக்கு 50 தடவைகள் இது கிடைத்து விட்டால் நம்ம பாக்கியசாலியான் நினைக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறோம். அவர்கள் சொல்லும் வார்த்தை அத்தகைய வார்த்தை. மேலும் ஆமிர் பின் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய தொழுகையின் பேணுதலை பற்றி சொல்லப்படும். சக்கராத்துடைய நிலையில இருக்கிறாங்க, மகரிபுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. அவங்க சொல்றாங்க, என்னை கைப்பிடிங்கிறாங்க, கைப்பிடிச்சு கூட்டிட்டு போங்கிறாங்க. சொல்றாங்க, நீங்க நோயாளி, உங்களுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்றாங்க. நான் பாங்கு கேட்டுருச்சா இல்ல, பாங்கு சத்தம் கேட்டுச்சா இல்லையா? பாங்கு சத்தம் கேட்டதற்கு பின்பு நான் எப்படி தொழுகைக்கு செல்லாமல் இருக்க முடியும்? வேற வழி இல்லை, நிர்பந்தம். அவங்கள தூக்கிட்டு வந்து தொழுகையில நிப்பாட்டுறாங்க. முதல் ரக்காத்திலேயே வஃபாத் ஆகிவிட்டார்களாம். அந்த அவ்வளவு கடைசி கட்டத்திலும் தொழுகையில் இவ்வளவு பேணுதலாக இருந்த இந்த உம்மத்தின் பாரம்பரியம் தான் நாம், நம் பிள்ளைகள். நம்ம எவ்வளவு கவனமா இருக்கிறோம். அவன் எப்படி பண்றான், இவன் எப்படி பண்றான், நம்மளை அடிக்க நினைக்கிறான், நம்மளை நொறுக்க நினைக்கிறான், நம்மளை துரத்த நினைக்கிறான், என்னென்னலாம் சொல்றோம். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த எல்லா முசீபத்தையும் விலை கொடுத்து வாங்குகின்ற அளவிற்கு நம்ம பேணுதல் இல்லை, இறையச்சம் இல்லை. நம்ம தொழுகையில் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தோம்னு சொன்னா கண்ட நாயி நம்மளை உரசித்தான் பார்க்கும். சிறுநீர் கழிக்காதவங்களாம் நம்மளை மிரட்டி தான் பார்ப்பான். அதற்கு அவர்கள் மட்டுமே காரணம் அல்ல, நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்ய வேண்டும். நாம் பெரும்பாலும் தொழுகை நாம் குறைவாக பேசுவோம், பல்வேறு விஷயங்களை பத்தி பேசுறது உண்டு. இன்னைக்கு எப்படி தொழுகை பற்றி சொல்லணுங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் உள்ளத்துல இருந்துச்சு. தொழுகையில ஒன்று, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தொழுகையில கவனம் குறைவாக இருக்கக்கூடாது. ஜும்மாக்கு இவ்வளவு பேர் வர்றோம், எங்கே அசர்ல நம்ம எங்கே இருக்கிறோம், மகரிப்ல எங்கே இருக்கிறோம், இஷாவில எங்கே இருக்கிறோம்? இல்ல நான் இன்னொரு பள்ளிக்கு போயிருவேன். எல்லா பள்ளியும் நிலை அதுதானே, எல்லா இடத்துலயும் அப்படித்தானே இருக்கு. அப்ப இவங்கெல்லாம் நம்ம எங்கே இருக்கிறோம்? அதனால தயவு செய்து தொழுகையில் பேணுதலாக இருக்க வேண்டும். நாம் பேணுதலாக இல்லையானால் நம் சந்ததி பேணுதலாக இருக்க முடியாது. எல்லாரும் என் பிள்ளை சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாம் சரியாக இருக்கும்னு நினைக்கணும். நாம் சரியாக இருந்தால் தான் நம் சந்ததி சரியாக இருக்க முடியும். அதே போல தொலை வரக்கூடியவர்கள் நாம் பேணுதலோடு இறையச்சத்தோடு தொழுகை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். கவனத்தில் ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அத்தை தொழுகையை சரியாக உரிய நேரத்தை நிறைவேற்றுவதற்கும் இறையச்சத்தோடு முறையாக பேணுதலாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலகமும் எங்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.